வெல்கம் டு பவீன் நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, வெயிட் லாஸை என்னால் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் சோம்பேறித்தனத்தோடையே வெயிட் லாஸ் உங்களுக்கே தெரியாமல் எப்படி பண்ணுறது அப்படின்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெர்ப் லைஃப்பை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், உங்கள் ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணணும், பிசிஓடி, பிசிஓஎஸ், டயாபெட்டிக், அது மட்டும் கிடையாது, பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு நியூட்ரிஷன் பேஸ் மெத்தடில் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்களுடைய கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் இருக்க காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஸோ வாங்க விவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் பண்ணணும், எடையை குறைக்கணும், ஆனால் சோம்பேறித்தனம் தான் இருக்குது. அப்போது இந்த டிப்ஸ் தான் உங்களுக்கான டிப்ஸு. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். உடல் எடையை குறைப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையவே கிடையாது. அதுக்காக நீங்கள் நிறைய மெனக்கெடுகள் செய்கிறதா இருக்கும். சில சமயங்கள் வெயிட்டை குறைக்க பல முயற்சிகள் எடுப்போம், ஆனாலும் அது பலம் ஒன்றுமே தராது. உடல் எடையை குறைக்கணும், அதே சமயத்தில் பெஸ்ட்டாக ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய எடையை குறைக்கணும் இல்லையா? டிப் நம்பர் 1 என்ன? எடுத்த உடனே வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்ன, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிற சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம், பட் கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்படி நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ்லேயே பசி எடுத்துக்கோ, நான் திரும்ப என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை பகுதியாக, அதாவது ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? அப்போ வீடியோவை ஃபுல் எண்டிங் வரையும் பாருங்கள். நீங்கள் குறைஞ்ச கலோரி உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லை அதிக நார்ச்சத்து உள்ள ஃபுட்டாகவும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ குறைஞ்ச கலோரியான ஃபுட்டு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும், அதிகப்படியான நார்ச்சத்து உள்ள உணவுகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டயட் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு கவனம் எது மேலே வைக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமற்ற உணவுகளை எப்பவுமே எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஜங்க் ஃபுட், பேக்கரி பக்கம் போகாதீங்க, போனாலும் பாருங்கள் ஆனால் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் ஹெல்த்தி வெயிட் லாஸை நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் எப்போவுமே சாப்பிட்றீங்க அப்படின்னா கடன்னு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றத நிறுத்திடுங்க. எப்போவுமே நல்லா மென்று என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத நல்லா கவனித்து சாப்பிடுங்க. சாப்பிட தொடங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாத்தையும் நல்லா வயிறு ஃபில்லாகிற வரைக்கும் சாப்பிட்டு கொஞ்சோண்டு பிரசாதம் மாதிரி சாதத்தை எடுத்துக்கோங்க. ஸோ சாதத்தில் தான் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீக்லி வைஸ் 2 டைம் ஒயிட் ரைஸை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் டயட் சார்ட் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டயட் சார்ட் சென்ட் பண்ணுறேன். முக்கியமாக நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணுன்னா, ஹெர்ப் லைஃப் மூலம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மதர் ப்ராடக்டான நம்மளுடைய ஃபார்முலா 1, இதில் 9 ஃப்ளேவர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா ஷேக்மெட். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு வரீங்கன்னா ஷேக்மெட் இல்லாமல் வெயிட் லாஸ் ஷேக்கர் ரெடி பண்ணாதீங்க. ஸோ ஷேக்கில் ரொம்ப கால்சியம் சத்தை ஜாயின் பண்ணி கொடுக்கறது ஷேக்மெட்டு தான். தேர்டாக பார்த்திங்கன்னா பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரோட்டீன் எடுத்தாவே கிட்னி ஸ்டோன் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு முழுக்க நீங்கள் ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் லூஸாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு வயதான தோற்றம் தெரியும். நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹெல்த்தி வெயிட் லாஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஸ்கின் டோனில் சுருக்கம் இருக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஸோ ஒரு வயதான தோற்றமும் இருக்கக்கூடாது. இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஹேர் லாஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ண பிறகு ஒரு சோனாங்கி மாதிரி டைனஸோடையும் நடக்க முடியாதே அளவுக்கு தெம்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும். நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட்
லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு 3 டிப்ஸ் என்னென்னா, பெஸ்ட்டான நியூட்ரிஷன் கிடைக்கணும். ஃபஸ்ட் அதை எப்படி எடுக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டயட் யூஸ் பண்ணணும், எந்த எக்ஸசைஸ் செய்யணும், எந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பெஸ்ட்டான வெல்னஸ் கோச் வேணும். ஸோ உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. தேர்டு, ஹெர்ப்லைஃப் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அதர் வெப்சைட்டில் கிடைக்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை எடுத்து நான் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு கோச்சும் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு 30 days மணி பேக் கேரண்டியும் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரிஜினல் ப்ராடக்டாக ஹெர்ப்லைஃபில் பை பண்ணுற மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேமில் நீங்களாக பை பண்ணி ப்ராடக்ட் வாங்குறது எப்படின்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கம்பெனி மூலமா நீங்கள் வாங்கும்போது ஒரு பெஸ்ட் ஆஃபரில் கிடைக்கும். அந்த மெத்தடில் பை பண்ணுங்கள், அதுதான் சேஃபானது கூட. இந்த வீடியோ மூலமா ஹெர்ப்லைஃப் ஃபாலோ பண்ணி எப்படி பெஸ்ட்டான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சிட்ருப்பீங்க. இல்லை இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் வியூவர்ஸ்.